எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இன்னைக்கு கூட ஏசப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா, நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஆனா அது ஏசப்பாக்குள்ள இருக்கணும். ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, வந்து இவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடு, இந்த அங்கிள் வந்து கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு. அப்படி வந்து நிறைய தடவை நம்ம அம்மா அப்பாவே நம்ம கிட்ட வந்து சொல்லலாம். ஆனா அப்படி இருக்கிறப்ப ஒரு இந்த தரம் இது வந்து நியாயமா இருந்தா நம்ம வந்து சொல்லலாம். ஆனா ஒரு சில நேரம் அம்மா அப்பா வந்து நம்மளவே வந்து பொய் சொல்லலாம். ஏன் இதுக்கு லேட் ஆச்சுன்னா இப்படி சொல்லிரு, அது ஏன்னா இப்படி சொல்லிருன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தப்புன்னு நமக்கே வந்து தெரியும். அப்படி இருக்கல அது கர்த்தருக்கு பிடிக்காதுன்றது நமக்கு தெரியறப்ப அந்த விஷயத்துக்கு அம்மா அப்பாட்ட நம்ம சொல்லிடணும், சாரி, இந்த மாதிரி என்னால பண்ண முடியாது, இது ஏசப்பாக்கு வந்து பிடிக்காதுன்னு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இந்த வசனத்தை நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. எபேசியர் 6:1. சோ நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? மகா கிருபையும் இரக்கமும் கொண்ட எங்க அன்பன் பரலோக பிதாவே, ஆண்டவர் இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் கூட ஆண்டவரே நல்ல வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியதா இருந்தாலும் ஆண்டவரே, அது உமக்கு சித்தமான வழியில் உம்மோட வழியில் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே. அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்தை ஆண்டவரே எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நாங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கே எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.